இந்த அஞ்சலி இப்போ என்னதான் மாய மந்திரம் செஞ்சா அப்படின்றதே தெரியல. ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அஞ்சலி பக்கம் சாஞ்சுட்டாங்க. அதே மாரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியும் இப்போ அஞ்சலி பக்கம் சாயறது மட்டும் இல்லாம, "அஞ்சலி நீ அழாதம்மா. நான் தான் உன்னோட அதாவது மாமியா. அதாவது நீ தான் என்னோட மருமக. கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ண மாட்டான். நானே வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன கார்த்திக் கூட சேர்த்து வைக்கிறேன்." அப்படின்ற மாரி ஜானகிய வந்து சொல்றாங்க. என்னடா மெடிக்கல் மிராக்கிள் நடந்துச்சு? ஜானகியா இப்படி பேசுறது? ஏன்னா ஜானகி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இவ தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முழுசா வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்திருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இது எல்லாமே சாத்தியம் அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாறிட்டாங்களா? இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாங்களா? அதாவது ஒவ்வொருத்தரா இப்படி வந்து ஏத்துக்கிட்டே போனா கடைசியில கார்த்திக் மட்டும் என்ன பண்ண முடியும்? கார்த்திகாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இவங்கள மாரியே வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்து போய் கடைசியில ஒண்ணுமே இல்லாம நிக்க போறதாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி வேணாம் எனக்கு பிரியா தான் வேணும் அப்படின்ற முடிவுல அவரு ஸ்ட்ராங்கா தான் இருந்துகிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம கௌதமும், இலக்கியா, ஜானகி இவங்க 3 பேரும் அப்படியே ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. எப்போ இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு அஞ்சலி பக்கம் சாய ஆரம்பிச்சாங்களோ அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவை கூப்பிட்டு அதாவது அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தை எல்லாத்தையுமே கேட்கும்போது கடைசியில இலக்கியா வேற வழியே இல்லாம இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஆனா அப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகி நம்பவே இல்ல. கடைசியில அங்க ஒரு சிறப்பான சம்பவம் நடக்குது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்துட்டு அந்த கோவில் இருக்க குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விழுந்து சாகறதுக்காகவும், கையில வந்து பார்த்தீங்கன்னா, விஷ பாட்டில வச்சுட்டு, விஷத்த குடிச்சு நான் இப்பவே உயிர விட்டுர்றேன் அப்படின்ற மாரி சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டிராமா நடத்திட்டு இருக்கா. அதாவது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா கடவுள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வேண்டிக்கிட்டு இருக்கிற மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு இந்த அஞ்சலிய காப்பாத்துறதுக்காக போய் தான், இப்போ இந்த நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியோட வலையில வந்து விழுந்துடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.